ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வீட்டுக்கு கேரளா தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே வியூஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நான்லாம் ஜன்னல் பக்கம் தான் உட்காந்துருந்தேன். ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி கேரளாக்குள்ளே வந்தாச்சு மக்களே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஊரே அப்படி பச்சை பசேர்னு, கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு மக்களே. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து இது எந்த ஊருன்னு கமெண்டில் வந்து கெஸ் பண்ணி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நீங்கள் எத்தனை பேர் இதை கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் மக்களே. சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்ச கறியை அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களே. அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், வெட்டி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. அதுக்கப்புறம் தேவையான அளவு டேஸ்ட் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. நான் வந்து ஒரு பேக்கெட் தான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சிக்கன் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி வழித்தலை நம்ம வெட்டி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் மக்களே, நம்ம ஏற்கனவே வேக வச்சு நசுக்கி எடுத்திருந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த மசாலா, அப்புறம் வேக வச்ச சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. ஆட் பண்ணி அதை நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது இல்லை, அந்த உருளைக்கிழங்கும் அந்த சிக்கனு அந்த மசாலா மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மக்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு நம்ம சட்டியை கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, சட்டி நல்லா சூடாயிருச்சு. நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பேட்டிக்கு கட்லெட் ஷேப் கொடுத்து மைதா மாவு தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம் மக்களே. ஒரு 2-3 தடவை டிப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் நல்லா முக்கி எடுத்தால் நல்லா மொறுன்னு வரும் மக்களே. அதனால் பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் மக்களே. அது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த சைடு இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் மக்களே. திருப்பி போட்டு அதை நல்லா வேக விட்டுடலாம். வேக விட்டு அது நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறம் அது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மக்களே. அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் இந்த கட்லெட் வந்து சுட சுட எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. எனக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் மக்களே டீ குடிக்கவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் டீ குடிக்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.